ஜீசஸ். இந்த ஆலயத்துக்குள்ள ஆமென் யார் வந்தாலும் சரி, ஷாக்கா மராக்கா இந்த பிரசன்னத்தில் விடுதலை ஆவீர்கள். ரீகா மராக்கா தராபா. ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இந்த ஆலயத்துல இந்த பிரசன்னத்துல எந்த நபர் வந்திருந்தாலும் அவங்க வாழ்க்கையில விடுதலைகள் நடக்கும். நான் பார்த்துட்டே இருக்கிறேங்க, இந்த ஊழியத்துல பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த ஆலயத்துக்குள்ள வந்து தேவ பிரசன்னத்தில் இருந்தவர்களுடைய வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கிறது. அவங்க ஜீவிதம் மாறிக்கொண்டே இருக்கிறது. வியாதியோடு வந்த எத்தனை பேர் சுகமாய் போனார்கள். தற்கொலை எண்ணத்தோடு வந்தவர்கள் விடுதலையாகி போனார்கள். அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டு வந்தவர்கள் விடுதலை பெற்றார்கள். வாழ்க்கையே வேண்டாம் நினைத்தவங்களுக்கு எல்லாம் புது வாழ்வு கொடுத்தார். நம்ப முடியாததை, ஆமீன், கிரகிக்க முடியாததை இந்த பிரசன்னத்தில் வந்தவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் என்றால், இந்த மாலை வேளையில் தேவ பிரசன்னத்தில் இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற உங்களுக்கு நிச்சயமாய் விடுதலை உண்டு, நிச்சயமாய் நன்மை உண்டு. நீங்கள் வெறுமையாய் போவதே இல்லை. ஆன்லைன்ல இருக்கலாம், இந்த பிரசன்னம் உங்களை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எங்க இருந்தாலும் சரி, இந்த பிரசன்னம் உங்கள் மேல் இறங்குகிறது. இந்து குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் நான் கோயில்களுக்கு கடந்து செல்வதுண்டு, கூட்டங்களுக்கு கடந்து செல்வதுண்டு. ஆனால் 5 வருடமாக என் கணவர் வியாதியாக இருந்தபோது நான் பல இடங்களுக்கு கடந்து சென்றேன். பல மருத்துவர்களை அணுகி சென்று பல ஆஸ்பத்திரிகளுக்கு கடந்து சென்றும் எந்த விதமான விடுதலையும் இல்லை. கடைசியாக என் கணவர் மரித்து 2 வருடம் ஆகிவிட்டது. இப்பொழுது நான் இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்து 8 மாதம் ஆகிவிட்டது. இங்கு வந்த பிறகு பல பிரச்சனைகள் வந்தது. ஆனாலும் இப்பொழுது என் இளைய மகளுடைய வாழ்க்கையில் ஒரு கால் நெஞ்சு வலியாக இருக்கிறது என்று சொல்வாள். இன்னும் கொஞ்ச நேரம் கழிந்தால் நான் பைபிள் எடுத்து வைத்து தேவனின் கரத்தில் கண்ணீரோடு ஜெபிப்பேன். அடுத்து கொஞ்ச நேரம் கழிந்ததும் சொல்வாள், எனக்கு நெஞ்சுக்குள் வேதனையாக இருக்கிறது என்று. அப்படியாக சொல்லி கடைசியில் சொல்வாள், என் வயிற்றுக்குள் வேதனையாக இருக்கிறது என்று சொல்லி. அப்பொழுது நான் என் தேவனிடத்தில் சொல்வேன், ஏசப்பா, எனக்கு எந்த மருத்துவரை அணுகி போவதற்கும் என் கையில் ஒரு பைசா இல்லை. என் கணவர் வியாதியாக இருந்தபோது எனக்கு ரொம்ப கடன் உண்டு. நான் என்ன செய்வேன் அப்பா என்று சொல்லி அவரிடத்தில் நான் சொல்லிவிட்டு சொல்வேன், அல்லது எங்கள் 3 பேரை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று பல தடவை நான் தேவனின் கரத்தில் ஜெபித்ததுண்டு. ஆனால் இப்பொழுது இந்த 8 மாதங்களாக நான் இந்த இடத்தில் வந்து சேர்ந்தபோது எனக்கு கொஞ்சம் மனதில் ஒரு சமாதானமாக இருந்தது. கழிந்த மாதம் பாஸ்டர் என் வீட்டிற்கு கடந்து வந்தார்கள். மாதந்தோறும் வருவார்கள். ஆனால் கழிந்த மாதம் என் வீட்டிற்கு கடந்து வந்து அவர்கள் கட்டுகளை உடைப்பதற்காக ஜெபித்தார்கள். பாஸ்டர் ஜெபித்து விட்டு வந்து கொஞ்ச நேரம் கழிந்ததும் நான் கண்ணு மூடி வீட்டில் ஜெபிக்கும் போது என் வீட்டில் இருந்து ஒரு ஆள் இறங்கி போனது போல் இருந்தது. அன்று முதல் இதுவரையிலும் என் மகளுக்கு அந்த வியாதி வந்ததில்லை, வேதனை வந்ததில்லை. நான் மிக சந்தோஷமாக நாங்கள் வீட்டில் கழிந்து வருகிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் தெளிவாய் சொன்னார், ஆராத நேரத்திலேயே நான் ஜனத்தை விடுதலை ஆக்குவேன், ஜெப நேரத்திலேயே விடுதலை ஆக்குவேன். ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுதே விடுதலைகள் நடக்கும். என்னை சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். நான் இங்கு வந்து, நான் இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். நான் இங்கு வந்து ஒரு வருஷம் ஆகிறது. நானும் எங்கள் குடும்பத்தோடு, எங்கள் மருமகளும் நானும் என் குடும்பத்தோடு இங்கே வந்தோம். கண்ணுக்கு பைபிள் வாசிக்க முடியாது. நான் பைபிள் வாசிப்பேன், கொஞ்சம் வாசிப்பேன். இங்கே வந்து கொஞ்ச நாள் நல்லா தான் வாசித்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கண்ணுக்கு தெரியாது, எல்லாமே மறைவாதானே இருக்கும். அப்போ நான் பாஸ்டர் வந்தாலே சொன்னேன், பாஸ்டர் எனக்கு பைபிள் படிக்க முடியல, எனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. அப்போ பாஸ்டர் ஜோம் பண்ணினார். பிறகு கொஞ்ச நாளுக்கு அப்படியே தான் இருந்து, பிறகு திடீர்னு எனக்கு வீட்டில் பேர பிள்ளை எல்லாம் என்ன சொல்லும், பாட்டி இனி எங்களை வந்து 1ஆம் கிளாஸில் உண்டு சேர்க்கும் பாட்டி, நீங்கள் பாருங்க எங்களுக்கு கூட வந்து படிங்க, அப்போ உங்களுக்கு கண்ணு தெரியும், படிக்கலாம், உங்களுக்கு தெரியாது. நான் தப்பாக படிப்பேன், எனக்கு கண்ணு தெரியாதனால தப்பாக படிப்பேன். அதுகள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் நான் தப்பாக பேசினாலும் நீங்கள் வந்து சிரிக்காதுங்க மக்களேன்னு சொல்லுவேன். அது உங்களை 1ஆம் கிளாஸில் உண்டு நான் உங்களை சேர்க்க மக்களே பாட்டி நீங்கள் வாருங்க அப்படின்னு அதுவா சொல்லும். ஆனால் நான் பிறகு நல்ல ஆளுக்கு ஜோம் பண்ணினேன், ஆண்டவரே எனக்கு கண் பார்வையே தாரும், எத்தனையோ இந்த குருடர்களுக்கு பார்வை கொடுத்தீர், எனக்கு கண் பார்வையை தாரும் ஆண்டவரே, எனக்கு பைபிள் படிக்க, நீங்கள் வேற ஒன்றுமே செய்ய, பைபிள் படிக்க எனக்கு கண் பார்வையை தாருன்னு ஆண்டவர்கிட்ட நல்லா அழுது ஜோம் பண்ணேன். விடுதலை பெருவிழா அன்னைக்கு இங்கே இதில் ஜோம் பண்ணிட்டு இங்கே ப்ரேயர் பண்ணி முடிஞ்சு பைபிளை எடுத்து நான் படிக்கிற நேரத்தில் கண் எனக்கு நல்லா தெரிந்தது.
நல்லா தெரியுது. அப்போ ஆனால் வீட்டில் போனால் தெரியாது, இங்கே வந்தால் நல்லா தெரிஞ்சு. அப்போ நான் ஆண்டவரே எனக்கு அன்பார்வை தந்ததே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல இதான். அதுக்கப்புறம் இப்போ எனக்கு நான் நல்லா பைபிள் படிக்க நல்லா எனக்கு கண்ணு தெரியுதா. இதா ஆண்டவருக்கு என்ன சாட்சியாக நிறுத்தின ஏசப்பாய்க்கு கொடாகொடி ஸ்தோத்திரம். சுகமளிக்கிற தேவ வல்லமை இருதயங்களுக்குள்ள, சிறுநீரகங்களுக்குள்ள, கற்ப பைக்குள்ள, லிவர்களுக்குள்ள, மூளை நரம்புகளுக்குள்ள, கண் பார்வைகளுக்குள்ள ஓ சுகமளிக்கிற தேவ வல்லமை இறங்குகிறது. விடுதலை பெருவிழால வந்து நீங்க ஜெபம் பண்ணீங்களா? ஆமா, அப்போ உங்களுக்கு பார்வை வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அதுல எழும்பி இங்க பைபிள் படிக்க நேரமே எனக்கு நல்லா கண்ணு தெரியும். ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிச்சீங்க. ஜெபம் பண்ணிட்டு பைபிள் எடுத்து படிக்க நேரம் என்ன நல்லா கண்ணு தெரியும். நல்ல விடுதலை கொடுத்த தேவனுக்கு எல்லாரும் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நியூ இந்தியா ஆராதனை கூடாரம், சுனாமி காலனி, கொட்டில்பாடு, குளச்சல் அருகில், கன்னியாகுமரி மாவட்டம். ஆவிக்குரிய ஆராதனைகள், வல்லமையான தேவ செய்தி, எங்களோடு ஆராதிக்க அன்பாய் அழைக்கிறோம். எங்கள் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10 மணி முதல் 12:30 மணி வரை, ஞாயிறு இரவு 7 மணி முதல் 8:30 வரை. உபவாச கூட்டம் வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10:30 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், விடுதலை பெற்றுக் கொள்ளுங்கள்.